பேனிக் ஆங்ஸைட்டி உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன். இதான் என் வாழ்க்கை. இப்படியே இருந்தால் எப்படி குணமாகும்? யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டேங்குது. ஸ்டாப்புங்க நாங்கள் எவ்வளோதான் ட்ரை பண்ணுறது, அந்த மாத்திரையை போடவே மாட்டேங்குது பாரு. இப்போ எப்படி இருக்கீங்க? முன்னை விட இப்போ ரொம்ப தனியாக ஆகிட்டேன். சுற்றி இருக்கிறவங்க பார்த்து ஒரு பயம் வருது. ஏன்னா அந்த சமூகம் என்னையும் பைத்தியம் சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா, யாராவது ஒருத்தர் இருந்தால் போதும் என்னால் மீண்டு வர முடியும்னு தோணுது. ஆனால் யாரும் இல்லை. டாக்டர், இப்போல்லாம் ரொம்ப பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. வீட்டை விட்டு வெளியே வர முடியல, தனியாக இருக்கேன். சொசைட்டியை பார்த்து ரொம்ப பயப்படுறேன். எனக்கு என்ன தப்பாக நினச்சிப்பாங்கன்னு ஒரு பயம். என்னால் ரொம்ப முடியல. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்குமா? எந்த ஒரு விஷயத்தையும் காமாக ரிலாக்ஸாக பண்ணுங்க. வெளியே இருக்க பாட்டிமா பார்த்தீங்கல்ல, அவங்க வீட்டிலேருந்து வந்த டிப்ரெஷன் பேஷண்ட். அவங்க பேரை வருவான்னு வெயிட் பண்ணிவிட்டு மற்றவங்கள மறந்துட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க பேரை வரவே இல்லை. இதனால தான் அவங்க மென்டல் ஹெல்த் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் யாரை பார்த்து பயப்படவே தேவையில்லை. நான் கொடுக்குற மெடிசனை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாள் நீங்களே பாருங்களேன், இந்த சொசைட்டி உங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக அமையும். ஐயோ, கீ எங்கே வச்சுன்னு தெரியலையே. இங்கே தானே வச்சேன், இந்த டேபிளில் தானே வச்சேன். எங்கே போச்சு? எங்கே உள்ள டாக்டர் டேபிளில் வச்சேனா தெரியலையே. என் பொண்ணு நீங்கள் சொன்ன ஓசிடி என்ன சரியாகவே இல்லை. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த அவள் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுறா மேடம். இதனால் எங்கள் ரிலேஷன், ஏன் இவங்க அப்பா கூட சரியாக பேசுகிறதே இல்லை. பர்ஃபெக்டாக இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்கள் தான் உங்கள் பொண்ணை கேர் எடுத்து பார்க்கணும். நீங்களே ஒதுக்கி வச்சா எப்படி? ஒரு நாள் பாருங்கள், உங்கள் பொண்ணோட பர்ஃபெக்ஷன் தான் மற்றவங்களோட ஒரு சொல்யூஷனாக இருக்க போகுது. யாராவது ஒருத்தர் இருந்தால் போதும் நான் மீண்டு வந்துடுவேன்னு சொன்னேன். அந்த ஒரு ஸ்மைல் தான் என்னை மீண்டு கொண்டு வந்துச்சு. இங்கே நான் தனியாக ஆனேனோ இல்லை ஆக்கப்பட்டேனோன்னு சொல்ல தெரில. ஆனால் நான் பாதிக்கப்பட்ட யாரையும் தனியாக விட்டதில்லை. ஆமாம், நான் இப்போ மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் வாலண்டியராக இருக்கேன். இங்கே மனநோயால் பாதிக்கப்பட்டவங்களை விட யாரும் பார்த்துக்க இல்லாமல் ஒதுக்கப்பட்டவங்க தான் அதிகம். இங்கே குறை நிறை எதுவும் இல்லை. நிரந்தரமெல்லாம் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நிறைவே தந்துட்டு தான் போவோமே. இதான் என் வாழ்க்கை.